சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா, அதான் நமக்கு வெளிச்சத்த தருது. அந்த வெளிச்சத்தினால பார்த்தீங்கன்னா, நிறையா மரம், செடி, கொடி எல்லாமே வளருது. அதனால தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் நடக்குது. அதனால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. இப்படி அந்த சூரியனால ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா அந்த சூரியன் ஒரு சின்ன, ரொம்ப சின்ன ஒரு புள்ளி தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வணக்கம். வெல்கம் டு மல்டிவர்ஸ் மூவிஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சன் வந்து ஹைட்ரஜனால் நிரம்பியிருக்கு. 74% ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன்லாம் ஒன்றா ஃபியூஸ் ஆகி நியூக்ளியர் ஃபிஷன் நடந்து இது வந்து ஹீலியமாக மாறும். இந்த ஹீலியம் என்ன பண்ணுன்னா நம்மளோட சூரியனை வந்து ஒரு ரெட் ஜெயிண்டாக மாற்றும், ஒரு பெரிய சூரியனை மாற்றும். இந்த பெரிய சூரியன் ஆகிறதுனால நம்ம சூரியன் வந்து மற்ற எல்லா பிளானட்டையும் அதுக்குள்ளே உள்வாங்கிடும். சூரியன் உள்ள அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குதுல்ல, அப்போ ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹீட் தான் நம்ம பூமிக்கு வந்து சன்லைட்டாக படுது. பூமிக்கு மட்டும் இல்லை, மற்ற இருக்கிற மற்ற 7 பிளானட்டுக்கும் பூமியை சேர்க்காம அந்த ஹீட் தான் நமக்கு வந்து சன்லைட்டாக வருது. அதை நம்ம சன்லைட்னு சொல்கிறோம். அந்த சன்லைட்டால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் பிளான்ட்லாம் வளருது. அந்த அக்ரிகல்ச்சரில் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்கும். அப்படி அது சுற்றிக்கிறதுக்கு வந்து 6 மணி நேரம் எடுத்துக்கும். அந்த 6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து 4 படி பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட 4 படி பார்த்திங்கன்னா 23 to 24 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ சூரியனோட வெளிச்சம் வந்து நமக்கு 8 நிமிஷம் லேட்டாக வந்து படுது. சூரியன் வந்து எர்த்து மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தாமல் வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுது. ஏன்னா ஒரு தனியாக தெரியணும்ல, அதனால. சன்னோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. அந்த சன்னு உள்ள நிறைய கலர் இருக்கும். நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து அந்த சன்னை வந்து நமக்கு எல்லோ கலரில் காட்டுது. ஆனால் சன்னோட உண்மையான கலர் ஒயிட்டு. ஆனால் அது உள்ள நிறைய கலர்லாம் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, சன்னு வந்து சன்னோட லைட் வரும்போது ரெயின் கலர்லாம் தெரியும். ஏன்னா சன்னு வந்து தனக்குள்ள நிறைய கலரை அடக்கி வச்சுருக்கு. அதனால் நமக்கு வந்து சன்னோட லைட் வந்து நமக்கு படும்போது நமக்கு ரெயின்போ தெரியும். சன்னில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் எர்த்தை அவங்களால போட முடியும். அப்புறம் சன்னோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோல். எஸ், ரோமானிய கடவுள் பேர் தான் சோல். அவரோட இன்னொரு பேர் தான் சன். இந்த சன்னு அப்புறம் மற்ற பிளானட்லாம் இருக்கிறது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ அந்த சோலார் சிஸ்டமை தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய குடும்பம் அப்படின்வாங்க. அதை இன்னொன்று சொல்லுவாங்க சூரியனின் அமைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூன் வந்து சூரியன்லேருந்து 400 மடங்கு தூரத்தில் இருக்குது. அதுவே நம்ம மூன் வந்து சூரியனோட 400 மடங்கு சின்னது. ஸோ அதனால தான் நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது எக்லிப்ஸ்லாம் தெரியுது. சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே சைஸில் தெரியுது. அப்புறம் நம்ம சந்திரனோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா லூனா. அதனால தான் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சந்திரனோட இன்னொரு பேர் லூனா. நம்ம சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்கி வே கேலக்ஸி சுற்றி வலம் வந்துன்னே தான் இருக்கும். சூரியன் மட்டும் இல்லை, சூரியன் கூட நம்மளோட சோலார் சிஸ்டமும் சேர்ந்து தான் போவோம். சோலார் சிஸ்டம் இல்லை, நம்மளும் தான் இருக்கோம். ஸோ அப்போ நம்மளும் மில்கி வே கேலக்ஸி சுற்றி வலம் வந்துன்னே தான் இருக்கோம். சூரியன் வந்து, அதாவது நம்ம சூரிய குடும்பம் வந்து மில்கி வே கேலக்ஸியை சுற்றி வலம் வர 250 260 மில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்போ நம்ம சூரியனுக்கு இன்னும் நியர் வரல. மில்கி வே கேலக்ஸியும் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்கி வே கேலக்ஸி இருக்கா. இப்போ இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி நிறைய கேலக்ஸி இருக்கும். அந்த நிறைய கேலக்ஸி சேர்ந்தது தான் கேலக்ஸி கிளஸ்டர். இப்போ அந்த நிறைய கேலக்ஸி கிளஸ்டர் சேர்ந்தது தான் நம்மளோட யூனிவர்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லவா, நம்ம உலகத்தில் எவ்வளோ மண் இருக்குது. அந்த மண்ணிலேருந்து ஒரே துகள் மண் துளி எடுத்திங்கன்னா அதுதான் நம்மளோட சோலார் சிஸ்டம். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ மண் இருக்குது.
அந்த மண்ணோட நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த மண் துகள் அதோட 1000 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம். அப்போ பாருங்கள் நம்ம யூனிவர்ஸில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரிசு, துணிவு இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போவீங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்கள் போய் ஆன்சர் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய்.